வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 021-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 021-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். வணக்கம். வணக்கம் ரோகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை, நேற்று திங்கக்கிழமை, இன்றைக்கு வியாழக்கிழமை. என்னண்டு ஓடுதொண்டு வியாழ. நேற்று தான் திங்கக்கிழமை அந்த மாதிரி கிடக்கு. கடவுளே. 19/6/2025 வியாழக்கிழமை, ஆனி 5ஆம் நாள். செய்திகள் எல்லாம் இந்த பதவியேற்போட பற்றி தான் போட்டிருக்கு. சும்மா சுருக்கமாக வாய்ச்சொண்டு போகலாம். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி, தவிசாளராக சூகிருதன் தெரிவு. இந்தியால பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் சங்கு சைக்கிள் கூட்டணி ஆட்சி, தவிசாளராக தியாகராஜா நிரோஸ் தெரிவு. இஞ்ச வல்வெட்டித்துறை நகர சபை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசம், தவிசாளராக தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா செய்யுங்க, அதுதான் சொல்லுவோம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சனைகளை தீர்க்குக. ஐநாவில் இணை தலைமை நாடுகள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் மாநாட்டில் இணை தலைமை நாடுகள் இலங்கை அரசிடம் வலியுறுத்தியுள்ளன. இது நெடுகத்தான நடக்கிற வரியமாகவே வலியுறுத்தினோம். எங்களையாக்கள் கொஞ்சம் நாள் கேட்பினும் பேந்து வரும், அடுத்த வருஷம் வந்துடும், பேந்து அடுத்ததில் வருவினோம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வருடாந்த அறிக்கை மீதான உரையாடலில் இணை தலைமை நாடுகளின் சார்பில் இங்கிலாந்தின் மனித உரிமைகளுக்கான தூதுவர் எலினோர் சாண்டர்ஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் நடந்திருக்கு, ஆகையினால் இதுக்கு ஒரு முடிவை கொண்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார். சரியோ, பார்ப்போம் எங்கே போய் நிற்குதுன்னு. ஈரான் இஸ்ரேல் உக்கிர மோதல், மசகு எண்ணெய் விலை அதிகரிக்கும். அப்போ போகணும், அதிகரிப்பு போகணும். சரி, சிக்கலாக தான் இல்லை. காசு கூட நம்மடியாக்கள் 1000 வேண்டுவாங்க. அதெல்லாம் 1000 இல்லை, 4000த்துக்கு வாங்கினவங்க போன முறை மத எண்ணெய். மத்திய கிழக்கில் போர் சூழல் நிலவும் நிலையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் அதிகரித்து வரும் நிலையில் மசகு எண்ணெயின் விலை தொடர்ந்தும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் டவுஜுட்டியாய் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 75.38 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை 76.45 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. எல்லாம் கொஞ்சம் தான் பேப்பறேன், எல்லாம் பாரம் எல்லாம் முடிக்கிறோம். முன்னாள் அமைச்சர் கெகலிய அவரது மனைவி மகள் கைது, பிணை வழங்கப்படும் நிபந்தனைகள் நிறைவேற்றாததால் சிறையில் அடைப்பு. அவருக்கு என்ன செய்யற, புணம் கொடுத்தும் அவருக்கு கொடுத்து வைக்கல. அதுதான் சொல்றேன், நிபந்தனைகள் எப்படி எல்லாம் கொண்டு போகுது காலம். எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கணும். அது பிணை வழங்கப்பட்டும் நிபந்தனைகளை செய்யாம போச்சா. என்னடா அவரது மனைவி என்னத்தை செய்தாரு எனக்கு கண்டா தெரிய பாவம். ஓடிட்டாங்களும் தெரியும் அவங்க எல்லாம். என்ன இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரினால் நேற்று கைது செய்யப்பட்டனர். நிதி மோசடி விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குறித்த மூவரும் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று முன்னிலையாக இந்த வேளையிலே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு பிணை வழங்கப்படும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதான் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவ்வளவுதான். நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வரும் விசாரணை அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கேகலிய மனைவி மகள் ஆகிய இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கொழும்பு நீதிமன்றத்தில் அதன்படி சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரும் தலா 50,000 ரூபாய் பண பிணையினை தலா 5 மில்லியன் ரூபாய் பொறுமதியான சரீர பிணையிலும் விடிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டதும் சந்தேக நபர்களுக்கு காசு உத்தரவு. இதன் இந்த வழக்கு நீதிவான் உத்தியோகபூர்வ அறையில் விசாரணைக்கு வந்தது. அங்கு இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் சமர்ப்பித்தனர். இந்த சந்தேக நபர்கள் 97.37 மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றமை தொடர்பாகவும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணை அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார். குறிப்பிட்ட சந்தேகத்துக்காக இடமான பரிவர்த்தனைகள் ஏன்டா காசு இல்லையோ வரைக்கு. சந்தேக நபர்களுக்கு சொந்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த சந்தேக நபர்களுக்கு சொந்தமான 150 லட்சம் ரூபாய் வைப்பிலிடப்பட்ட 3 வங்கி கணக்குகள் வேறு நபர்களின் பெயர்களில் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் லஞ்ச ஆணைக்குழு விசாரணை தெரிவிக்கிறது. என்ன கரைச்சல் பாவம். அந்த பொடிகளையும் கொண்டு எதுக்கு உள்ளடுத்து என்ன தாங்கள் தான் செய்யறாங்கண்டா. பொழுமஞ்சி புள்ளிகள் எல்லாம் பாட்டி மாதிரி இல்லை இவங்க இப்படி பெருமெண்ட் நினைச்சது என்ன. ஈரான் தனியாக இல்லை, வடகொரியா முழு ஆதரவு. தொடரும் போர் பதட்டம். இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் தனியாக இல்லை, நாங்கள் அவர்களுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளோம் என வடகொரியா தெரிவித்துள்ளது. ஆமா,
வடகொரியா தலைவர் மேலும் தெரிவித்துள்ளாவது இஸ்ரேல் என்றால் ஏதாவது நாடு அல்ல, அது மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மட்டுமே. அதான் அனைத்து நடவடிக்கைகளும் வாஷிங்டனின் கட்டளைகளுக்கே உட்பட்டவை. அமெரிக்கா என்பது குற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு குற்ற நாடாகும். உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியத்தை வைத்திருப்பது மட்டுமன்றி அணுகுண்டுகளையும் முதல் பயன்படுத்திய நாடும் அமெரிக்கா தான். எந்த நாடும் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை தாக்க முயற்சி செய்தால் அதுவே எங்களுக்கு எதிரான போர் அறிவிப்பாக கருதப்படும். அப்படியென்றால் நாங்கள் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி இஸ்ரேலை எங்கள் முழு படை வலிமையுடன் தாக்குவோம் என்ற இந்த அறிக்கை உலகளாவிய மாறுபாடுகளை ஏற்படுத்தும் வகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடகொரியா. அவனும் ஒரு இரும்பன் தெரியுமே. கடவுளே. அழுகிய நிலையில் மானிப்பாயில் சடலம் மீட்பு. மானிப்பாய் வடலி தோட்ட பகுதி முதியோர் சடலம் ஒன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. அமைச்சர் நலிந்த நடுநிலைமை வகித்ததால் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர் இவர் தவிசாளர் கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட பொன்னம்பலம் ராசேந்திரம் என்பவரது கட்சி உறுப்பினரை நீக்கப்படுகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ கட்சியின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக உண்மையாக அந்த நடுநிலைமை வகிக்கிறது. இப்போ இந்த போட்டு போடாமல் வெளியில போய் நிற்கிறது எல்லாம் இம்மிக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அது புலதான் எங்கிட்ட கட்சியிலும் அப்படித்தான் தமிழரசு கட்சியும் செய்கிறானே வாக்களியாமல் நிற்கிறது என்ன அதெல்லாம் புல. மருந்து பற்றாக்குறை என்ற அச்சத்தை எதிர்கட்சிகள் தூண்டு வருகின்றன. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயசேகர குற்றம் இவங்க என்னப்பா மருந்து கிடக்குது இவங்க இல்லை இல்லைன்றாங்க. எல்லாம் பிரச்சனை. நரித்தன அரசியலை நாங்கள் விரும்பவில்லை. அமைச்சர் சந்திரசேகர் கோட்டம் முள்ளிவாய்க்கால் பேரளவத்தை அரங்கேற்றிய தரப்புகளுடன் இணைந்து அந்த அழிவை ஆதரித்தவர்களுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நரித்தனமான அரசியல் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகிறது என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரியும். யார் இருந்தது என்னத்துக்கு போட்டுக்கிறேன் சேர்ந்துக்கா போட்டுக்கிறேன். கிளிநொச்சி குளத்தில் உள்ள நீர் தாவரங்கள் அகற்றப்படும் பணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா வச்சு கதைக்கிறாங்க. இப்படி எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு மக்கள் விடுதலை முன்னணியிலான உறவு மானசீகமானது. சீன ஒளிவார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவர் சில்வா என்ன நாட்டின் முன்னேற்றத்துக்கு அச்சாணி பெண் நாட்டின் முன்னேற்றம் அது சரிதான். கேன்களில் எரிபொருள் நிரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பெட்ரோலுக்கு கூடுதலும் அறிவிப்பு. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை விற்பனை செய்வது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூடுதல் தெரிவித்துள்ளது. பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருளை பெறுவதற்காக பொதுமக்கள் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி வருவதாகவும் இதனால் தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசையில் ஏற்படுவதாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. இருப்பினும் அவர்கள் அதற்கு மாறாக செயற்பட்டால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் போதுமான எரிபொருள் இருப்பு இருக்கிறது. பொதுமக்கள் தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி இவ்வாறு செயற்படுவதாக தோன்றுவதால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கேன்கள் மாற்றி பீப்பாய்களில் எரிபொருள் வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. சரி, நல்ல விஷயம், நல்ல நன்றி, வாழ்த்துக்கள். இங்கால பூசா சிறையில் கைதிகள் ஆர்ப்பாட்டம். அது வேறு என்ன செய்கிற இருந்துட்டு இப்படி செய்து பார்க்குற விடுவாங்களோன்னு என்ன இப்படி எந்த ஒன்று ரெண்டை கூட விட்ட மாதிரி எங்களை விட்டு விட்டா கரைச்சி இல்லை தானே என்ன. விளையாட்டுச் செய்திகள். மெட்யூஷின் ஓய்வு குறித்து மனம் துறந்த ரோஹித். கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறை 3 சூப்பர் ஓவர் போட்டியால் பரபரப்பு. கேப்டன் பதவியை நிராகரித்தது குறித்து பும்ரா விளக்கம். நிராகரித்தது குறித்து பும்ரா புக்வாரான்னு வச்சுக்கிறேன். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெல்வோம். கர்துல் தாக்கூர் நம்பிக்கை. பிள்ளையான் கைது விவகாரம் ஜூலை 23 விசாரணை. அவர் உங்களுக்கு தான்ப்பா அவன் நம்ம இவ்வளவு நாளா போச்சு என்ன போயிட்டு வச்சிருந்தவர்கள் வருஷமா அப்புறம் திரும்ப பிடிச்சிட்டாங்க. அவருக்கு அது சுகமா இருக்கும். வெடித்தது இரட்டை எரிமலை விமானங்கள் பல ரத்து. உச்சி மேல பிடிச்சிட்டான். கிழக்கு சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள 1703 மீட்டர் உயர இரட்டை சிகர் எரிமலையான மவுண்ட் லெவோடோபி லக்கி நேற்று தினம் வெடித்து சாம்பலை கக்கியது. அடுத்து அந்த என்ன இட்டுவரை எப்படி இருக்கும் என்ன சாம்பல் இருக்கிறாப்ப என்ன கரைச்சல் என்ன. இந்தோனேஷியா ரிசார்ட் தீவான பாலைக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை ரத்து செய்துள்ளது. குறிப்பாக இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாய்க்கு செல்லும் பல எல்லாம் நின்று. அந்த புகை 11 கிலோமீட்டருக்கு மேல எழும்புதான். 11 கிலோமீட்டர் பாருங்க இங்க இருந்து மேல 11. நல்ல காலம் மேலே எழும்புறது என்ன கீழே போச்சு.
இப்படி சைட்டால போறோம்டா இவ்வளவு தான். காற்று வேகம் எடுக்கும், கடல் கொந்தளிக்கும். வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. நாட்டின் பல பகுதிகளில் காற்று மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தை வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கும் வடமத்திய வடமேற்கு தென்மாகாணங்களிலும் திருவோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதேவேளை புத்தளம் முதல் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஆரம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் மற்றும் காங்கேசந்துறையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக திருவண்ணாமலை வரையிலான கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடற்பிராந்தியங்கள் கடல் அலையானது சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை மேலெழக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது என்ன 2 மீட்டர் தானே. உள ஆற்றுப்படுத்தலின் தேவைப்பாடுகள் பாடசாலைகளில் அதிகம் உணரப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலர் மான பிரதிபன் தெரிவிப்பு. உள ஆற்றுப்படுத்தலின் தேவைப்பாடுகள் உண்மையாத்தான், அவர்களுக்கு தேவைதான். என்ன பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன. தென்மராட்சி பிரதேச செயலத்தை 2ஆக பிரிக்க கோரிக்கை. இதுதான் இவ்வளவு காலமா சொல்றாங்களே. விட இந்த சாவச்சேரியை பிரிச்சு அங்கால கொண்டு போங்க. அது எத்தனை பெரிய 68 ஆக்கும். இலவச திரைப்பட கண்டாட்சி. சென்ற மாதம் காலமான சிறந்த நடிகை மாலினி பொன்சேகாவுக்கு அஞ்சலியாக அவர் நடித்த ஏத்தன் லகோ லம ஜாக் அவள் இப்போது பெரிய பிள்ளை என்ற சிங்கள திரைப்படம் நாளை மறுதினம் சனிக்கிழமை 4 மணிக்கு அம்மன் வீதி கந்தர்மடம் யாழ்ப்பாணத்தில் உள்ள எங்கட புத்தகங்கள் இல்லத்தில் திரையிடப்பட உள்ளது. எங்கடா அது 75ஆம் ஆண்டு 9ஆம் போய் பார்ப்போம். சிங்கள படம் என்ன பைலட் பிரேமநாத்தை போட்டுக்கிறாமே. செம்மணி புதைகுழி அகழ்வு செயலிழந்து போகக்கூடாது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம். செம்மணி புதைகுழி விடயத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதுடன் புதைகுழிகள் நீட்சி அறியப்பட வேண்டும். எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்துகிறது. அப்படியே மண்டி சோம்பலில் வந்து அப்படியே விட்டுருவாங்களே. என்ன வாட்ஸ்அப்பிற்கு ஆப்பு ஏன்றா? ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையேயான போரை தொடர்ந்து அணுசக்தி நிலையங்கள் இராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் மோதல் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளதால் ஈரான் தமது நாட்டு மக்களை தங்கள் செல்போன்களில் மற்றும் சாதனங்களில் இருந்தும் வாட்ஸ்அப் செயலிகளை நீக்குமாறும் வலியுறுத்தி வந்துள்ளது. ஈரான் அரசு தொலைக்காட்சியில் இவ்வாறு வலியுறுத்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து பகிரப்படும் தகவல்களை அனைத்து இஸ்ரேல்களுக்கும் அனுப்பப்படுவதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் நிப்பாட்டெல்லாம் இருப்பினும் ஈரான் அரசின் இந்த உத்தரவை வாட்ஸ்அப் நிறுவனம் உறுதியாக மறுத்துள்ளது. இதுபோன்ற தவறான தகவல்கள் தங்களின் சேவைகளை பாதிக்கும் எனவும் பயனர்களின் தனி உரிமை பாதுகாப்பதை எங்களின் கடமை என்றும் சொல்லியிருக்கிறேன். உச்சத்தோடும் அச்சம் தொலைபேசிகளுக்கு ஈரான் தடை. ஈரான் தடையை விதிச்சிட்டு உயிருடன் வாழ விரும்பினால் சரணடைவதே சரியான வழி. ஈரான் தலைவரை எச்சரிக்கும் ட்ரம்ப். ஈரானின் அயதுல்லா காமெனி மறைந்திருக்கும் இடத்தை நாம் நன்கறிவோம். அவரை கொல்லும் எண்ணம் இப்போதைக்கு எமக்கில்லை. ஆயினும் அமெரிக்காவை தாக்கினால் நாம் அமைதியாக இருக்க மாட்டோம். எனவே அனைவரும் நிபந்தனையின்றி சரணடைவதே மிகச் சிறந்த தீர்மானம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரும் பேது போனாலும் ஈரான் என்ன G7 நாடுகள் கண்மூடி கிடக்கிறதா கொதிக்கும் ஈரான். உண்மை அந்த G7 அதெல்லாம் ஐநாவிலெல்லாம் ஏன் கிடக்குன்றே எனக்கும் தெரியாது. என்னத்துக்கு உருவாக்கப்பட்டதுன்றே தெரியல. எண்ணெய் கிடங்களை குறிவைத்து அழைக்கும் இஸ்ரேல் அடிக்கிறான். ஈரானுக்கு எண்ணெய் இல்லாதவன் முதுகுலி அடிக்கிறான், முதுகெலும்பிலி அடிக்கிறான். அடித்தால் அமைதியா இருக்க அடிமைகள் இல்லைனா அமெரிக்காவை எச்சரிக்கும் ஈரான். டேம் நாங்க அடிமையாடா அவங்களுக்கு சொல்றான். எல்லாம் பெரிய விளையாட்டுகள்லாம் பாவம். நீங்கள் உங்கள்ட வீரத்தை பேசி உங்கள்ட ஈகோவை வச்சுக்கொண்டு எங்களை போட்டு என்னடாப்பா நசிக்கிறீங்க. அதோட ஆக்களை பாருங்க இங்க பாரு. ஐயோ எல்லாம் சுமந்தோண்டு போகுது. ஆனா இவைக்கும் எங்களுக்கு ஒரு வித்தியாசம். நாங்கள் காஞ்சி கருவாடா தலைகோலம் வெய்யோலம் எல்லாம் போவோம். உடுப்பும் இல்லாமல் நேரம் உங்கள் ஷூட் முகத்தை பார்த்து எவ்வளவு பொரிச்சுங்க கப்பல் மாதிரி அப்படிதான் போறாங்களோ அது இடம் மீது போய்க்கும். இஸ்ரேல் ஈரான் போர் சிக்கி தவிக்கும் இலங்கையர்கள் எங்க போறாலும் இலங்கைக்காரருக்கு பிரச்சனைதான். என்ன பாவங்கள், என்ன பாவம் செய்த குடும்பம்டா இந்த இலங்கையில் உள்ள இலங்கையர்கள் பலர் வெளிச்செல்லும் விமானங்கள் இல்லாதால் அங்கு சிக்கி தவிப்பதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ள. பாவம் இஸ்ரேலாம் கூட இஸ்ரேல்ல வடிவா இருக்கிறாங்களே எல்லாரும்.
நெல்லுக்கான உத்தரவாத விலையை வெளியிடுங்கள், விவசாயிகள் கோரிக்கை. இது பெரிய பிரச்சனையெல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கு. பசுவின் கயிற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன். பசுவின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்தான். அன்றாபுரம் பிகார பாலு கம வித்யாராஜ வித்யாலயத்தில் 4ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் குறித்த சிறுவன் கடந்த 13ஆம் தேதி தனது சில நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட பசுவுடன் விளையாடி கொண்டிருந்த போது பசு திடீரென வீதியில் வேகமாக ஓடியது. அப்போது பசுவின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கிய சிறுவன் சுமார் 900 மீட்டர் வரை தூரம் இழுத்து செல்லப்பட்டு பலத்த காயம் கூட. அன்றாபுரம் பார்த்து இப்போ 900 சொல்லுவாங்க, 1 கிலோமீட்டர் கிட்டேன்னு கடவுள் பிடிச்சி அதை சிக்கிப்பட்டு போனான். கை பிடிச்சா விட்டுருப்பான். ஈர விற்பனை மனிதாயமான செயற்பாட்டாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில் நடந்திருக்குது. இது இவங்கள் இலங்கை சுற்றுலாத்துறை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் நோக்குடன் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அலன்ட்ரீன், கயந்தன், ஜெரீன் என்ற 3 இளைஞர்கள் ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து சுற்றுலா பயணம் ஒன்றை நேற்று முன்தினம் ஆரம்பித்துள்ளனர். என்ன பிரச்சனை? பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸை வந்து உள்ளுக்குள்ள வடிவா எல்லாம் மோட்டிவே பண்ணி விளம்பரத்துக்கா விளையாட்டுகள் எல்லாம் காட்டி இல்ல சுற்றுலா போறதுக்கா ஹேவன்லாம் அவங்கள அதுதான் ஒரு விளம்பரம் தான். அது என்ன ஜாழ் 1 வடகிழக்கு வீரகத்தியானுக்கு கொடி சட்டவிரோத மணர்களும் 4 கைது. அதுபோல பிடிங்கோணும், அதுபோல பிடிக்காம பேருந்து இஞ்சால பொன்னியின் செல்வதுக்கு பலிகளுக்கு மலர்ந்தது தமிழ் தேசிய சக்திகளின் கூட்டுணர்வு ஆட்சி. தவிசாளர் நிரோஸ் பெருமிதம். ஏதோ இந்த ஈரான் ஈராக்கு இணைந்த மாதிரி பலிகளுக்கில் மலர்ந்தது தமிழ் தேசிய சக்திகளின் கூட்டுணர்வு. ஐயோ, நைனை நாகபூசணி அம்மனை பக்தர்கள் சிரமமின்றி வழிபட சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும். தீர்மானம். தமிழரசு வெற்றியீட்டிய சபைகளில் ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவு நல்க வேண்டும். சுமந்திரன் சொல்லியிருக்கிறேன். செய்யுங்க. இஞ்சால புதுச்சேரி பயணம் 9ஆ போச்சு. சொல்லி நாங்களும் 9ஆ போச்சு. இஞ்சால செம்மணி மனித புதைக்கூடிய அகழ்வு ஆளுநரிடம் கேட்டிருந்த பிரிட்டன் தூதுவர் சந்திச்சுக்கு கூட்டிக்கிட்டே காட்டணும். அவரே டக்குனு பாங்க வயசு இருக்கா போட்டு கொண்டு போட்டு ஏற்றி கொண்டு கொண்டு காட்டி போட்டு வந்தா நல்ல விஷயம். என்ன செம்மணியை காட்டி இல்லைன்னா காட்டணும், காட்டாட்டி தெரியாது அவங்களுக்கு. ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வந்துட்டோம், முடிச்சிட்டோம். இனி நாங்கள் ஆசிய தலையங்கத்துக்கு வருவோம். என்ன ஆசிய தலையங்கத்துக்கு வந்தால் இஞ்சால ஜவஹர்லால் நேருனுடைய ஒரு கருத்து போட்டிருக்கு. இளைஞர்களே தேசத்தின் எதிர்காலம், இளைஞர்களே தேசத்தின் எதிர்காலம். அவர்கள் மீது நீங்கள் செய்யும் முதலீடு உங்கள் எதிர்காலத்தின் மீதான முதலீடு. ரைட். மானியம் வழங்க திட்டங்களை பகிரங்கப்படுத்துங்கள். குறிப்பிட்ட தொழில் முயற்சிகளை இதுக்கும் சம்பந்தமா தான் போடுவார் ஆசிரியர். குறிப்பிட்ட தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அவற்றுக்கு மானியம் வழங்குகின்ற நடைமுறை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டதும் வளமை. உதாரணத்துக்கு நெல் செய்கை மற்றும் தென்னஞ்செய்கைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு மானியங்களுக்கு உதவி கொடுப்பனவுகளும் வழங்கப்படுகின்றன. அதிலும் தென்னந்தோட்டங்களுக்கு இப்போது உரமானியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. ஆகவே இந்த தகவல்களை தென்னஞ்செய்கையாளருக்கு தெரியப்படுத்தும் போதுதான் தென்னஞ்செய்கையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனினும் பொதுவில் மானியம் வழங்கப்படுகின்ற விடயம் பொதுமக்கள் சென்றடையாததால் எங்கள் உற்பத்தியாளர்கள் மானிய கொடுப்பனவுகளை பெற முடியாமல் போகிறது. இவ்வாறான நிலைமையில் உற்பத்தியாளர்கள் உத்தியோகத்தர்களும் முரண்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகிறது. உண்மை மானியம் வழங்குகின்ற தகவல் தெரியாத காரணத்தால் மானிய கொடுப்பனவுகளுக்கான பதிவுகள் தவறவிடப்படுகின்றன. ஈற்றில் ஒரு தரப்பினர் மானியங்களை பெறுகின்ற போது மற்றவர்களும் மானியத்துக்காக உரிய திணைக்களத்துக்கு செல்கின்றனர். இங்குதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற பதில் உங்களுக்கு மானியம் இல்லை, நீங்கள் உரிய முடிவு தேதிகளை பதிவுகளை மேற்கொள்ளவில்லை என்பதாக உள்ளது. இது போலதானே வடிவான தெரியப்படுத்தணும். என்ன அவ்வாறான கட்டத்திலேயே மானியத்துக்கு பதிவு செய்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியாது என்ற தகவல் உற்பத்தி முயற்சியாளர்கள் முன்வைக்கின்றனர். இவ்வாறு விவசாயிகள் கூறுகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் அது மிகவும் அபத்தமானது மட்டுமன்றி பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான வரியை தாங்க வேண்டியவர்களாகவும் இருப்பர். உண்மை. ஆகையினால் யாருக்கெல்லாம் மானியங்கள் உதவி கொடுப்பனவுகள் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் அந்த தகவல்கள் பகிரப்பட வேண்டும். இதை விடுத்து ஒரு குறிப்பிட்ட தரப்போடு மட்டும் தகவல்களை மட்டுப்படுத்தப்படுமாயின் அதனால் அரசு உத்தியோகத்தர்கள் தங்கள் சேவை தொடர்பில் பூர்ண திருப்தி அடைய முடியாமல் போகும். ஆகையினால் மானியம் மற்றும் உதவி கொடுப்பனவு தொடர்பாக தகவல்களை பொது வழியில் பகிரங்கப்படுத்துங்கள். அது அரச கடமைகளில் முக்கியமானது என்பதை ஒரு போதும் மறந்து விடாதீர்கள். அதான் ஒரு பொது இடங்களில் வடிவா செய்யணும். அல்லது கம விதானம் இருக்கிறோம், அங்கே ஊருக்குள்ளே என்னது கம விதானமே இருக்கிறோம், விதானமே இருக்கிறோம், ஜிஎஸ் மேல் அதை ஊடாக கமவிதானம் சொன்னால் கமக்காரர்களுக்கு சொல்லும். கமக்காரர் சொன்னால் அண்ணன் தம்பி மச்சான் மாமன் எல்லாரும் ஒருத்தனுக்கு சொல்லுவாங்க தானே. நீங்கள் நோட்டீஸ் முறையில் சொல்லாம விட்டால் அவங்களுக்கு என்னன்றா தெரியும். அவங்க வயலோட தெரிகிறாங்க, அவங்களுக்கு புதுவல் தெரியாது. என்ன இல்லையே, அவங்க கொஞ்சம் வேலையோட தெரிகிறாக்கள் தானே, ரோட்டோடைய தெரிகிறாக்கள் இல்லை தானே. அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். அவங்களுக்கு களைச்சி போய் அது வழியை 2 வீட்டை வந்து நிற்கிறது அவங்களுக்கு. ரைட். நாங்கள் இஞ்சாலே ராசி 12 ராசிகளுக்கும் பலவனுடைய கருத்தை பார்ப்போம். கோபத்தை அன்பால் வென்றெடுக,
பாசத்தை விவேகத்தால் வென்றிடு. கோபத்தை அன்பால் வென்றிடுக, பாசத்தை விவேகத்தால் வென்றிடு. அப்பா மேஷம், நண்பர்கள் கடைசி நேரத்தில் உதவ முன்வருவர். மன அமைதி கூடும் நாள். வெளிவு தொடர்புகள் அதிகரிக்கும். வழக்கத்தை விட கூடுதல் நேரம் பணிபுரியும் சூழ்நிலை ஏற்படலாம். ரிஷபம், மனதில் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். இனிய செய்திகள் இல்லம் வந்து சேரும். செல்வாக்கு மேலே உங்கள் நாள் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும். மிதுனம், பேச்சை குறைத்து செயலில் தீவிரம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி கூடும். கடகம், மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பம்பு வழக்குகளை சமாளித்து பலங்காணும் நாள். பயணங்கள் கைகூடும் வாய்ப்புண்டு. ரோக பயமுண்டு. சிம்மம், உதவி செய்த சிலரை உதாசீனப்படுத்துவது கண்டு வருத்தமடையலாம். ஆதாயமில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள். ரோக பயமுண்டு. கன்னி, பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் கைகூடும். சுற்றத்தார் வரவால் சுகம் கூடும் நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள். முயற்சிகள் கைகூடும். பொருளாதார நிலையிலையும் பெற்றத்தான் போகுது. துலாம், நல்லவர்களின் தொடர்புகள் கிடைக்கும். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும். தலைமை பதவிகள் உங்களை தேடி வரலாம். சுப செய்திகள் வந்து சேரலாம். விருட்சியம், தூரத்து உறவினர்கள் சந்திப்பிடம் பெறலாம். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். புண்ணிய காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாழ்ந்த சுபாவம் உண்டு. தனுசு, எதிர்கால இனிமையாக அமைய திட்டங்கள் தீட்டுவீர்கள். பாசம் மிக்கவர்கள் சந்திப்பிடம் பெறலாம். சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் வந்து சேரலாம். மகரம், தொலைபேசி வழியில் அனுகூலம் தரும் செய்திகள் வந்து சேரலாம். பிற இனத்தவரால் பெருமைகள் வந்து சேரலாம். சேமிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். வருமானம் திருப்தி தரும். கும்பம், பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்து உற்சாகமடைவீர்கள். கோரிக்கைகள் நிறைவேறும் வாய்ப்புண்டு. மேன்மை உண்டு. வாக்கு. மீனம், குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லாதிருப்பது நல்லது. புதியவர்களின் நட்பு கிடைக்கும். வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள். பூசண சுகமுண்டு. கோபத்தை அன்பால் வென்றிடுக, பாசத்தை விவேகத்தால் வென்றிடு. ஆகையினால் ராசி பலன் 12 ராசிக்காரரும் உங்களுடைய ராசி பலன்களை தெரிவிப்பது மட்டும்தான் நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். ஆகையினால் உங்களுடைய ராசிகளை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறப் போகிறோம். இப்ப சந்தை செய்திகளுக்கு வருகிறோம். சந்தை செய்திகளை பார்ப்போம். திருநெல்வேலி எப்படி இருக்கு நேற்று? கத்தரிக்காய் 250, உருளைக்கிழங்கு 200, பச்சை மிளகாய் 500, தக்காளி 400, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 500, கரட் 800, பூசணி 120, புடோல் 120, வாழைக்காய் 100, சின்ன வெங்காயம் 350, பெரிய வெங்காயம் 140, பாகற்காய் 600, வெண்டைக்காய் 120, கருணைக்கிழங்கு 350, பைட்டங்காய் 400, லீக்ஸ் 350, பீட்ரூட் 400, பீட்ரூட் மலிஞ்சிட்டு பிள்ளையா, கறி மிளகாய் 600, முருங்கைக்காய் 1400, போஞ்சி 600, கத்தரிக்கு தம்புள்ள 200, கீரை ஒருபடி 80, தேசிக்காய் 300, தேங்காய் ஒன்று 150 ரூபா, ராசவள்ளி 200, வெங்காயப்பூ 800, முள்ளங்கி 200, பொன்னாங்காணி 80, பல்லாரி 80, ஈரப்பலா 150. அப்ப இது இல்லையா இஞ்சி என்ன போகுது? இஞ்சி விலை தெரியுது 2000 ரூபா கிட்ட போகும். நாங்கள் செய்திகளுடன் நிறைவு பெற போகிறது, விடைபெறுகிறோம். நேற்று நாங்கள் சொன்ன தூள் வாங்க நீங்களா யாரும் தூளை கொண்டு வரையில? என்ன தூள்? அக்ஷயா ஸ்பைசஸ் அப்படித்தானே? யாழ்ப்பாண கரிமிளகாய் தூளை வாங்கி இன்புறுங்கள். உங்கள் கறிகளை சுவையாக்க, என்ன உங்கள் குடும்பத்தில் விருந்து பிரசாரத்தை சிறக்க வைக்க அக்ஷயா கரிமிளகாய் தூள்கள், அக்ஷயா பைசஸை வாங்கி உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு விளம்பரம் செய்கிறோம். நீங்கள் வாங்குங்கள். எங்களுடைய உறவுகள், நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வருகிற உறவுகள், நீங்கள் சீசனுக்கு வருகிறீர்கள், வந்து மிளகாய் அரைத்து கஷ்டப்படாமல் உண்மையாக உறவுகள், எங்கள் உறவுகள் நன்றாக அதை சுகாதார முறைப்படி நல்ல கலப்படம் இல்லாமல் அழகாக அரைத்து வீட்டில் செய்கிறார்கள். அவர்களுடைய ஒரு முறை வாங்கி பாவித்து நீங்கள் தொகையாக வாங்கி வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லலாம். எங்களை பேக் பண்ணி நாங்களே அனுப்புவோம். உங்களுடைய விலாசங்களை தந்துவிட்டு சென்றால் கூட நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவோம். ஆகையினால் நீங்கள் வாங்குங்கள், வாங்கி இன்புறுங்கள், சுவையான உணவை உண்டு மகிடுங்கள். அக்ஷயா யாழ்ப்பாண கரிமிளகாய் தூள். ரைட், நாங்கள் போயிட்டு போறோம். நாங்கள் இன்னும் ஒரு ஒட்டுசுட்டான் சிவநகரில் உள்ள அமைந்துள்ள ஆதிபராசக்தி ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் வருகிற 9ஆம் மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆகையினால் அந்த ஆதிபராசக்தியின் பக்த அடியார்கள் ஆயத்தமாகி உங்களுடைய உதவிகளை வழங்க விரும்பினால் ஆலய நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான ஆலயத்துக்கான உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். வெளிநாட்டு உறவுகள் பல பேர் ஆதிபராசக்தி ஆலயத்தின் மகிமையால் அதன் அற்புதத்தால் வெளிநாடுகளில் சென்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்.
இருக்கிறீர்கள், அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய திருவிழா காலம் வருகிறது 9ஆம் மாதம் 7ஆம் தேதி. ஆகையினால் வருகை தருவர்கள் வரலாம் என ஞாபகம் ஊட்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். இரவு செய்தி வேளையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் முருகனும். நன்றி. போயிட்டு வரோம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.